ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல்ல சிம்பிளான பிந்தி கறி தாங்க செய்ய போறோம். அது டிஃப்ரெண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீள நீளமா வெண்டைக்காவை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்து நல்லா பரட்டி தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சு கலர் மாறாம வெண்டைக்காவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம், 1 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இப்போ நீங்க மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பரட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே கொதிக்கட்டும். ஃபைனலா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா தாபா ஸ்டைல் பிந்தி கறி ரெடி. மறக்காம